இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செமையான மூமெண்ட் நடந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. என்னோட ஃபோன் இல்லை, ஃப்ரெண்டோட ஃபோன். பார்த்தீங்க அப்படின்னா பேசிகிட்டே இருந்தோம். வாளிக்குள்ளே கையை விட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து பக்குன்னு விழுந்துருச்சு. ஃபோன் கம்ப்ளீட்டாக வந்து தண்ணிக்குள்ளே வந்து விழுந்துச்சு. பட் உடனே வந்து ஃபோனை வந்து எடுத்தாச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் நெயிலை வச்சு கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டேன். பேக் டோரை வந்து நெயில் வச்சு ரிமூவ் பண்ணிட்டு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர் கிடையாது, பிளாஸ்டிக் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் நெயிலை வச்சு ரிமூவ் பண்ண உடனே வந்து வந்துடுச்சு. ஸோ ஹீட் பண்ணிலாம் நான் எடுக்கல. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து கழட்டிக்கலாம். ஸோ நீங்கள் கழட்டும் போது என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் கட் ஆகாத மாதிரி பார்த்துக்கங்க. ஏன்னா இது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். லைட்டாக வந்து நீங்கள் கட் பண்ணவே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அறுத்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க ஸ்க்ரூவெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மொபைல் ரெடி ஆச்சா, ரெடி ஆகலையா, நெக்ஸ்ட் வந்து எந்த மாதிரி ரெடி பண்ண, இதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ஃபைபர் தான், தெரியுதா, பிளாஸ்டிக் தான். ஈஸியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். இதுவே வந்து கிளாஸ் டைப்பில் வரும், ஃபைபர் கிளாஸ் டைப்பில் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹீட் பண்ணி தான் கழட்டுற மாதிரி வரும். பட் இது பிளாஸ்டிக்காக இருக்கோ பிரச்சனை இல்லை, நம்ம நெயில் வச்சு கழட்டினாவே ஈஸியாக வந்து கழட்டணும். ஸோ பெண்ட் பண்ணால் கூட உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. பட் ஆனால் ஃபைபர் கிளாஸ் வந்து நீங்கள் பெண்ட் பண்ணிங்களாலோ இல்லை ஓவர் ஹீட் பண்ணாங்களோ டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லக்குனே சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருக்கேன். ஸோ வீட்டில் எப்பவுமே ஸ்க்ரூ ட்ரைவர் சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்போம். ஸோ அதனால் பிரச்சனை வந்து இப்போ இல்லை. ஸோ கழட்டலாம். ஸோ இதுக்கு நான் மூணு விஷயம் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று ஐபி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷு, இன்னொன்று வந்து ஸ்க்ரூ ட்ரைவர். இதை வச்சு எப்படி இதை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபோன் வந்து தண்ணியில் விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் மொபைலை வந்து ஆன் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஏன் ஆன் பண்ண ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் நீங்கள் ஆன் பண்ணும்போது உள்ளே வந்து தண்ணி போய் இருந்தது அப்படின்னா அது பக்கத்தில் இருக்க மற்ற சர்க்யூட்டை வந்து டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த காம்பனண்ட்லேருந்து அடுத்த காம்பனண்ட்டுக்கு வந்து 2 வோல்ட்டு தான் போகணும், இந்த காம்பனண்ட் வந்து அந்த காம்பனண்ட்டுக்கு 5 வோல்ட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐசியிலேருந்து பவர் சப்ளை போகும். ஓகேங்களா? இந்த தண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு சர்க்யூட்டை வந்து ஜாம் பண்ணி விட்டுரும். எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி கரண்ட்டை போக வச்சிடும். அப்போ 1.1 வோல்ட் போகிற காம்பனண்ட்டுக்கு போய் 5 வோல்ட் போனால் என்னாகும், அந்த காம்பனண்ட் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ இந்த வாட்டர் வந்து அந்த மாதிரி தான் வந்து கிரியேட் பண்ணி விட்டுரும், ஷார்ட் சர்க்யூட்டை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைலை வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது. இதை ஸ்க்ரூ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரண்ட்டி கிளைம் பண்ணுவோம். பார்த்தீங்களா? இதில் தான் செக் பண்ணுவாங்க. இந்த ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு வந்து உடஞ்சிருக்கு இல்லை ப்ரோக்கனாக இருக்குது அப்படின்னா வாரண்ட்டியில் வந்து கிளைம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்டிக்கரை வச்சு தான் வந்து இப்போ சர்வீஸ் சென்டர்லேயோ ஒன் இயர்க்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா அந்த ஃபோன் எடுத்து நீங்கள் சர்வீஸ் சென்டரில் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வாட்டர் லாக் ஆகிருக்கான்னு பார்ப்பாங்க. தென் வந்து அந்த ஸ்க்ரூவில் இருக்கிற அந்த ஸ்டிக்கர் வந்து உடையாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. அதெல்லாம் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வாரண்ட்டியில் வந்து எடுத்துப்பாங்க, இல்லைனா எடுத்துக்க மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 இயர் முடிஞ்சு. ஸோ ப்ராப்ளம் இல்லை. பார்த்தீங்கன்னா அந்த சிம் போகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நான் நெயில் வந்து விட போகிறேன். ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நெயில் விடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த இடத்துல நான் வந்து விடுறேன். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அப்படின்னா எந்தனா 4 கார்னரில் ஏன்னா ஒரு கார்னரில் நீங்கள் நெயில் வச்சு ரிமூவ் பண்ணாலுமே உங்களுக்கு ரிமூவ் ஆகும். ஸோ நெயில் வச்சு ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா என்னோட டூல்ஸ் வந்து நான் எதுவும் கொண்டுட்டு வரல. ஸோ ஏன்னா வீட்டில் தான் இருக்கேன். ஓகேங்களா? ஆஃபீஸில் இருந்தாவது அது இருக்கும். பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெயில் வச்சு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்கள்கிட்ட டூல் இருந்துச்சு அப்படின்னா டூல் வச்சும் ஓப்பன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் கேர்ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேக்குள்ளே தண்ணி போயிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா டிஸ்பிளேக்குள்ளே தண்ணி போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒயிட் கலர் டிஸ்பிளே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பேட்ச் பண்ணாத மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து டச் வந்து சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டச்சுக்குள்ளேயும் அந்த டச்சோட ஐசி இருக்குது. அந்த ஐசியில் தண்ணி போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆகாது. பட் இப்போதைக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் எதுவாக இருந்தாலும் கன்ஃபார்மாக நம்ம வந்து சொல்ல முடியும். இதுலேருந்து ஒரு ஸ்க்ரூவை மட்டும் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். அதையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அதையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஃபோனுக்குள்ளே அவ்வளோவா பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி போகலைன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஃபோன் வந்து ஆன் ஆகலை. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா பேட்டரி ஸ்ட்ரிப் வந்து எடுத்துலாம். எதுக்கு பேட்டரி ஸ்ட்ரிப் எடுக்குன்னா, பேட்டரியில் இருந்தால் பவர் சப்ளை எல்லா சர்க்யூட்டுக்கும் போகும். ஸோ பவர் சப்ளை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போகிற பவர் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஃபோனுக்கு டேமேஜ் ஆகிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஸ்ட்ரிப் எடுத்துகிறேன். நெக்ஸ்ட் வந்து சார்ஜர் கனெக்டர், டிஸ்பிளே கனெக்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த கனெக்டரில் தான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா உப்பு பூத்தா மாதிரி இருக்கும், ஃபங்கல்ஸ் மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்து தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நான் ரிமூவ் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து போர்டை வந்து கழட்டிக்கலாம். ஸோ போர்டில் எங்கே ஸ்க்ரூ இருக்குன்னா இந்த இடத்துல ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா போர்டை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துகிட்டு ஐபி அடித்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் அதையும் நான் எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேபிளையும் நம்ம எடுத்துலாம். ஸோ நெட்வொர்க் கேபிளை வந்து நீங்கள் எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்க அந்த ஜாக்கும் வந்து உடச்சிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த நெட்வொர்க் கேபிள் எடுக்கும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக எடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஜாக்கும் கூட உடச்சிட்டு வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் ப்ளோ பண்ணி தான் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ போர்டு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா போர்டை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதான் அந்த போர்டு. ஸோ அதில் மேலே ஒரு ஜெல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதான் கூலிங் ஜெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோன் வந்து ஓவர் ஹீட்டிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. லேப்டாப் கம்ப்யூட்டர்லாம் வந்தீங்கன்னா ப்ராசஸ் மேலே ஒரு ஜெல் மாதிரி போடுவாங்க. கரெக்டாக? ஸோ அதே ஜெல் தான் இதுவும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஐபி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரஷ் எடுத்துக்கிறேன்.
ஸோ என்ன பண்ணலாம்னா போர்டில் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஐபி அடிச்சுக்கலாம். ஏன்னா வாட்டர் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபுல்லாக ஐபி அடிச்சுக்குங்க. நல்லா தாராளமாகவே ஐபி அடிச்சுக்குங்க. ஐபி அடிச்சுட்டு ப்ரஷ் எடுத்துங்க. ப்ரஷ் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒவ்வொரு காம்பனண்ட்லையும் நல்லா ப்ரஷ் படுற மாதிரி நல்லா டீப்பாக வந்து க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் அது மேலே வாட்டர் எதனா பட்டு இருந்து இல்லை உப்பு பூத்தா மாதிரி இல்லை ஃபங்கல்ஸ் மாதிரி இருந்தாலும் அதுவும் சேர்ந்து வந்து போயிடும். இல்லை ஒரு காம்பனண்ட்டும் இன்னொரு காம்பனண்ட்டும் சம்திங் கனெக்டில் இருந்தாலோ இல்லை ஷார்ட்டில் இருந்தால் கூட ரிமூவ் ஆகிறது சான்சஸ் வந்து ஆகி. ஸோ நீங்கள் எவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அந்த கனெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கனெக்டர் ஏரியாவெலாம் நல்லா க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா மோஸ்ட்லி அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபங்கல்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கேமராவோட கனெக்டரையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா கேமராவோட கனெக்டரும் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஃபோன் வந்து முழுசாக உள்ளே விழுந்துச்சு. ஸோ அதுக்காக உடனே எடுத்தாச்சு, அதான் ஒரு நல்ல விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேட்டரி ஸ்ட்ரிப் என்னென்ன க்ளீன் பண்ண முடியுதோ உங்களால் க்ளீன் பண்ணிக்க. மோஸ்ட்லி எது கனெக்ட் ஆகுதோ, அதாவது கனெக்டர் மாதிரி ஜாக் வருதோ அது எல்லாத்தையுமே வந்து மோஸ்ட்லி க்ளீன் பண்ண முடிஞ்சால் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஜாக்லலாம் மோஸ்ட்லி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கல்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ஆகி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கேயும் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, தண்ணி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விழுந்துச்சு, தண்ணிக்குள்ளே அப்படியே ஸ்ட்ரைட்டாக விழுந்துடுச்சு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா தண்ணி அவ்வளோவா உள்ளே போகலை, இருந்த லெவலுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. கீழே நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா மோஸ்ட்லி வந்து தண்ணி பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் எது வழியாக போகணும்னா இந்த சார்ஜர் கனெக்டர் இருக்குது பார்த்திங்களா, அது வழியாக தான் தண்ணி வந்து உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் ஆகி. ஸோ நம்ம அதையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா அதையும் க்ளீன் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன் நம்மளுக்கு க்ளீன் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லாமே கிளிப்பு அதெல்லாம் இருக்கிறதுனால தண்ணி அவ்வளோவா உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பாக இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ஜர் கனெக்டர் மேலே இது இருக்க ஃபோன் வந்து ஓப்பன் பண்ணலை. ஆல்ரெடி சர்வீஸ் சென்டரில் கொடுத்து ஓப்பனோ இல்லை வெளியே கடையில் கொடுத்து ஓப்பனோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஜாக்கில் மேலே ஒரு கிளிப்பு மாதிரி வரும். நெக்ஸ்ட் அதை கவர் பண்ணுறதுக்கு கவர்லாம் வரும், அதெல்லாம் எடுத்துருவாங்க, நார்மலாக போட்டு விட்டுருவாங்க. பட் இது இருக்க ஃபோன் ஓப்பன் பண்ணாமல் இருந்ததுனால ஃபோனுக்குள்ளே வாட்டர் வந்து அவ்வளோவா டெப்த்தாக உள்ளே போகலை. அதான் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ இந்த போர்டு இருக்குது பார்த்திங்களா, சிசி போர்டு, இதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஹீட் பண்ணி லைட்டாக ப்ளோ பண்ணி ஹீட் பண்ணிங்கனாலும் வரும், இல்லை ரொம்ப ஃபோர்ஸாக கொஞ்சம் தட்டினீங்க அப்படின்னா வந்துடும். ஸோ நெயில் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியும் அதையும் எடுத்துட்டேன். ஸோ இதையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா க்ளீன் பண்ணிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கரே வந்து ரெட்டில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தண்ணி வந்து உள்ளே போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ நல்லா க்ளீன் பண்ண முடியுதோ அவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா அதுக்குள்ளேயும் அந்த சிசிக்குள்ளேயும் வந்து நல்லா விட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. தென் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அசம்பிள் தான் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்புக்குள்ளேயும் தண்ணி வந்து போயிருக்கா அப்படின்னு பார்த்துங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்புக்குள்ளே தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும், இல்லை ரெக்கவரி மோடுக்கு வரும், இல்லை ஃபாஸ்ட் மோடு வரும், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். ஏன் அப்படின்னா ஏன்னா அதில் வந்து தண்ணி கீக்குள்ளே தண்ணி போயிடுச்சுன்னா என்ன ஆகும், அது ஆல்ரெடி ப்ரெஸ் ஆகிட்டு இருக்க மாதிரி அது வந்து கனெக்ட் ஆகிடும், கரெக்டாக ஷார்ட் ஆகிடும். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகிறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் உங்களுக்கு வரத்துக்கு வந்து ரொம்ப ஹையான சான்சஸ் வந்து அதிகம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதையும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ கீக்குள்ளே எதனா தண்ணி இருந்துச்சுன்னா அதை லைட்டாக அமுத்தி பாருங்கள். அமுத்துனா தண்ணி எதனா வருதா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா வாட்டர் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ரீஸ்டார்ட், நெக்ஸ்ட் வந்து ஆன் ஆஃப் ஆகிறது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அசம்பிள் பண்ணிவிடுங்க. அசம்பிள் பண்ணிவிட்டு மொபைல் ஆன் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க, இல்லை வாட்டர் வந்து மைனூட்டாக தான் போச்சு அப்படின்னா மொபைல் வந்து ஆன் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளோ பண்ணுறதுலாம் செய்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? வாட்டர் வந்து ரொம்ப டெப்த்தாக போச்சுன்னா நீங்கள் ப்ளோலாம் பண்ணுற மாதிரி வரும். இதில் வாட்டர் அவ்வளோவா டெப்த்தாக வந்து போகல. ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் அசம்பிள் பண்ணி. ஸோ பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் ஆன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து பூட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து நான் கழட்டுறது பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பயப்படுறான். ஏன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மொபைல்ஸ்லையோ வேறு யார் மொபைலையோ கழட்டும் போது நம்மளுக்கு வந்து எதுவுமே இருக்காது. பட் நம்மளோட மொபைலை கழட்டும் போது ரொம்ப கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். பட் பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஃபோனும் வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்ல வீடியோ மீட் பண்ணுறது இருக்கும். டாட்டா, பை பாய்.